ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3 வயசு ஆகியும் இன்னும் என் குழந்த பேசலை அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். எதனால் பேசலை அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ பேசலைன்னா என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா, என் குழந்த பேசுகிறாங்க, பட் ஆனால் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்றாங்க. அவங்களா இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க 3 வயசு ஆகியும் அப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இன்னும் சில பேருக்கு என்னென்னா, டிவியில் பார்க்குற ரைம்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட்ஸை கரெக்டாக சொல்கிறாங்க, டிவியில் என்னெல்லாம் ஓடுதோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க. பட் நான் பேசினா மட்டும் அவங்க பேச மாட்றாங்க, அம்மா அப்பான்னு கூட இன்னும் கூப்பிட மாட்றாங்க அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்காகவே ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி தான். இப்போ என் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற பாப்பா 1.5 இயர்ஸ்லேயே அம்மா அப்பான்னு சொல்லிடுச்சு. என் குழந்தை இன்னும் 3 வயசு ஆகியும் பேசலை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் 3 வயசு ஆகியும் என் குழந்தை இன்னும் அம்மா அப்பா கூட சொல்லலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன் நம்ம குழந்தை இன்னும் பேசலைன்றதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி என் குழந்தையும் 3 இயர்ஸ் வரைக்கும் பேசவே இல்லை. அப்போ இப்போ என் பையன் பேசுகிறான். அதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், நான் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன், அது எல்லாத்தையுமே தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்டையர் வீடியோவும் சரி, இதோட அப்கமிங்ஸ் வீடியோஸ்லாம் சரி, நீங்கள் என் சேனலை பார்த்து நான் என்னென்னலாம் பண்ணணும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் பசங்களும் கண்டிப்பாக பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் இதில் என் பையன் எந்த கேட்டகிரியில் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் வர ரைம்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பாடுவான். ஏபிசிடி இசட் வரைக்கும் சொல்லுவான். 1 2 3 சொல்லுவான். பட் நான் என் பையனை கூப்பிடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் திரும்பி பார்க்க மாட்டான். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நேம் கால் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. நேம் கால் ரெஸ்பான்ஸுன்றது என்னென்னா, நீங்கள் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க திரும்பி பார்க்கணும் உடனே. அதுதான் மெயின். பட் ஆனால் நீங்கள் சொல்வீங்க, இல்லை என் பையன் திரும்பி பார்க்குறானே அப்படின்ட்டு, என் பையனை என் பொண்ணு திரும்பி பார்க்குறானேன்ற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் நோட் பண்ணுங்கள், அவங்க பேருக்கு திரும்பி பார்க்குறாங்களா, இல்லை நீங்கள் கொடுக்குற சவுண்டுக்கு திரும்பி பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. நீங்கள் வாய்ஸை நல்லா ரேஸ் பண்ணி கூப்பிட்றதுனால அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அது அவங்க நேம் கால் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம நோட் பண்ணணும். எப்போ அவங்க நேம் கால் ரெஸ்பான்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னா, 1.5 இயர்ஸ்லேயே நீங்கள் அவங்க பேர் ஏதோ சம்திங் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அவங்கள திரும்பி பார்த்தா போதும். அது இருந்தாலே குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் வர வைக்கணும். அதுக்கு முன்னாடி குழந்தைங்கள இப்போ இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என் குழந்தைய கார்ட்டூன் பார்க்காம, டிவி பார்க்க வைக்காமல் என்னால் இருக்க முடியாது. அதனால தான் நான் காட்டுறேன். அவங்களுக்கு வெளியே பக்கத்தில் விளையாடுறதுக்கு பசங்க இல்லை, நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் போகிறோம், குழந்தைக்கு போர் அடிக்குது. இது எல்லார் லைஃப்லேயும், என் லைஃப்பில் எல்லாருக்குமே நடந்தது தான். பட் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அந்த 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன், டிவி காட்டவே கூடாது. ஏன்னா நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணேன். அந்த மிஸ்டேக் பண்ணதுனால தான் என் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே வந்துச்சு. பட் அந்த டைம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறதுனால தான் என் குழந்தை பேசலையோ அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ நான் டாக்டரை போய் செக் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டிசம் தான். பட் ஆனால் டெவலப்மெண்ட் ஆட்டிசம் கிடையாது. இது டிவினால் ஆட்டிசம். அவங்க அந்த ஃபேண்டஸ்டிக் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க அந்த டிவி தான் அவங்களுக்கு உலகம். அதில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எதையுமே கற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அவங்க டிவியில் என்ன சொல்கிறாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் கூப்பிட்றதுக்கோ நீங்கள் சொல்கிறதுக்கோ அவங்க ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் டிவி, மொபைல் ஃபோனை கட் பண்ணுங்கள், அதை தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டிவி, மொபைல் ஃபோனை கட் பண்ணுங்கள். அவங்க சாப்பிடவே இல்லைனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அவங்க சாப்பிட்டோம். அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ், என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணால் கொடுங்க. வீட்டை அவங்க நாசம் பண்ணட்டும், தண்ணியில் விளையாடட்டும், வெளியே போய் விளையாடட்டும், பைக்கில் ஏறி உட்காரட்டும், அந்த மாதிரி எதையாச்சும் ப்ளே பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் அவங்க டிவியை கட் பண்ணுங்கள். கட் பண்ணி பாருங்கள். அவங்க உங்களுக்கு நேம் கால் ரெஸ்பான்ஸ்க்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஐ ப்ராமிஸ். ஓகேங்களா?
என் குழந்த நேம் கால் ரெஸ்பான்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னுமே பேச மாட்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன் டாக்டரை பார்த்துட்டு, அவங்க வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களோட டெவலப்மெண்ட் பீடியாட்ரிஷியன் கிட்ட போக சொல்லுவாங்க. அப்போ அவங்க எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் தான். அவங்க வந்து அப்போ இந்த நேம் கால் ரெஸ்பான்ஸ் வந்து பார்ப்பாங்க. நேம் கால் ரெஸ்பான்ஸ்க்கு எப்பயுமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா, இயரிங் டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்க. காது திறன் எப்படி இருக்குது, கேட்கும் திறன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது எப்பயுமே இனிஷியலாகவே குழந்த பிறந்தப்பவே அந்த டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. திரும்பியும் டாக்டர்ஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதை தாண்டி வேறு எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுக்க சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி தான். ஓகேங்களா? தெரப்பீஸ் தான் நம்ம போகணுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில சைன்ஸ் இருக்குது. இந்த சைன்லாம் பண்ணுறாங்களான்றத டாக்டர்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அந்த சைன்லாம் நோட் பண்ணி வைங்க. என்னென்னா, குழந்தைங்க வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க. பட் ஆனால் அந்த டாய்ஸை வச்சு எப்படி விளையாடுவாங்கன்னா, இப்போ கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த காரை திருப்பி போட்டு அந்த வீலை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீல் சுற்றுறத பார்த்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தை பார்த்தியா அந்த காரை திருப்பி போட்டு சுற்றுது அப்படின்ட்டு நம்ம இனிஷியலாக இருக்கும். அது போக போக அதையே அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடாக அதே தான் பண்ணுவாங்க. அந்த இது பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ பில்டிங் பிளாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாக்ஸை வந்து அடுக்கி வைப்பாங்க லைன் ஃபார்ம் பண்ணி அந்த லைனை வந்து கலைச்சி விடுவாங்க. தவிர லைனை தாண்டி அவங்க வந்து இஷ்டத்துக்கு வேறு எதுவும் பண்ணவே மாட்டாங்க. அந்த இது பண்ணுவாங்க. ஹேண்ட் ஃப்ளாப்பிங், கையை வந்து விரித்து இது பண்ணுறது, கையில் ஏதோ சம்திங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் இன்ட்ராக்ஷன் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் புதுசாக எங்கேயோ கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களை விட்டு இறங்கவே மாட்டாங்க. உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் ஆனாலுமே அந்த இடம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஆகவே ஆகாது. ஒருவேளை கம்ஃபர்டபுளான பிளேஸ் நம்ம வீடு தான். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் புதுசாக வராங்க அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டை விட்டு போகிற வரைக்கும் அழுவாங்க. அந்த எம்பாரசிங் மூமெண்ட்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் குழந்தைய அடிக்கவோ திட்டவோ கூடாது. இந்த குழந்தைங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் மிரட்டியோ திட்டியோ எது பண்ணாலுமே அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. நான் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னா, தா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மிரட்டி கெஞ்சி அழுது பார்த்து 15 மினிட்ஸ் ஆகி கூட என் பையன் இந்த தா என்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் போய் டாக்டரை பார்த்து அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ என் பையன் பேசுகிறான். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரை பாருங்கள். நானும் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் போய் பீடியாட்ரிஷியன் டாக்டரை பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு 2 தெரபிஸ்ட்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த 2 தெரபிஸ்ட் பற்றி அவங்க 2 தெரபிஸ்ட்டும் எனக்கு என்னென்ன கோல்ஸ்லாம் கொடுத்தாங்க, நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ யாரும் குழந்தைங்க பேசலை அப்படின்னா வரி பண்ணாதீங்க. பட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி இது பண்ணிடணும். என் குழந்தை பேசிடும், இப்போ தான் ஆம்பளை பையனா லேட்டாக தான் பேசுவான், பொம்பளை பொண்ணு தான் சீக்கிரம் பேசும் அப்படின்லாம் வரி பண்ணிக்கிட்டு ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்காதீங்க. 3 வயசுன்றது ரொம்ப டிலே தான். உங்கள் பையன் வந்து பேராகிராஃப் பேச சொல்லலை, உங்கள் பொண்ணு வந்து எஸ்ஸே மாதிரி பேச சொல்ல, ஜஸ்ட் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். எங்கே போகிற, இங்கே போகிறேன், சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் போதும். அதுதான் நம்மளுக்கு தேவையே. அது கூட பேசலை, நான் வெயிட் பண்ணுறேன். சில பேர் என்னென்னா இன்னுமே வந்து ஜாதகம் பார்த்தேன், இந்த வயசில் பேசிடுவான்றான். ப்ளீஸ் அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 5 வயசுக்குள்ளே கவனிக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய ரிஸ்கில் போய் இது பண்ணிடுவீங்க, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு சொல்லும் போது என் குழந்தைக்கு இருக்கோ இல்லையோ நான் வந்து தெரபிஸ்ட் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி என் குழந்தைக்கு 2.25 வயசு இருக்கும் போதே நான் அனுப்பிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குழந்தைய சின்ன வயசுலேயே நம்ம இட்டுட்டு போய் விடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நான் பண்ணது தப்பே கிடையாது. இப்போ அதை நான் அப்போவே பண்ணதுனால தான் என் பையன் வந்து இப்போது நல்லா இருக்கான், எல்லா குழந்தைங்களும் மாதிரி இருக்கான். அது எனக்கு போதும். அதுதானே நம்மளுக்கும் தேவை. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ஃபாலோஸ்லாம் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் குழந்தை 5 வயசுக்கு மேலே ஆகிட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். 5 வயசு ஆகிடுச்சினாலும் வரி பண்ணிக்க தேவையில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.